ஆறாம் பாசுரத்தில் இயற்கையின் விழிப்பை சொல்லி கண்ணுறக்கம் கலைந்து எழுமாறு தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் அவள் எழுந்திருக்காதது கண்டு மேலும் சில நிமித்தங்களை சொல்லி துயில் கலைந்து எழுமாறு வேண்டுகிறார் இந்த 7ஆம் பாசுரத்தில். பரத்வாஜ பறவைகள் ஒன்றோடு ஒன்று பேசியும் குலவியும் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆரவாரம் செய்கின்றன. இந்த ஆரவாரத்தை இன்னும் நீ கேட்கவில்லையோ? ஏ மதியற்ற பெண்ணே, நறுமணம் கமழும் பரிமள பொருள்களினால் அணி செய்த கூந்தலை உடையவர்கள் இந்த இடைப்பெண்கள். அவர்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று உரசி கலகலவென்று ஒலி எழுப்புகின்றன. அவர்கள் தங்கள் கைகளில் மத்தினை எடுத்து அசைத்து அசைத்து தயிர் கடைகிறார்கள். அவ்வாறு கடையப்படும் தயிரின் ஒலியை நீ கேட்கவில்லையோ? பெண்களுக்கு தலைவியாக நாயகமாக விளங்குபவளே ஸ்ரீமன் நாராயணனை, அந்த கண்ணபிரானை, கேசவனை நாங்கள் போற்றி பாடி நிற்கின்றோம். அந்த பாடல்களை கேட்டும் நீ உறங்கிக் கிடப்பாயோ? மிகுந்த ஒலி பொருந்தியவளே, நீயே எழுந்து வந்து கதவை திற என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். கீசுகி சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவாம் கேட்டில்லையோ பேய் பெண்ணே? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினான் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டில்லையோ? நாயாக பெண் பிள்ளையாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடித்தியோ? தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான்